நம்ம எப்படி நம்ம உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் இந்த வெளி இதில் இருக்க பஞ்சபூதத்துக்கும். அது நல்லா இருக்கிற வரைக்கும், பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் உலகத்தோட எல்லாமே அமைதியாக சரிவர இயங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம எதையாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது திருப்பி ரியாக்ட் பண்ண தான் செய்யும். எல்லா ஒரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் நிச்சயமாக உண்டு, எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. அந்த கோட்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன டேமேஜ் இந்த இயற்கைக்கு கொடுத்துருக்கோமோ அதை திருப்பி நம்ம பக்கம் அதை கொடுக்காம அந்த இயற்கை போகாது. அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய லெவலில் இந்த பூமியை பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம், காலமாற்றம்னு சொல்லலாம் இதை. அந்த சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நம்மளை எந்த லெவலுக்கு நமக்கு டெக்னாலஜி வளருதோ ஒரு பக்கம் நம்ம அழிவை நோக்கியும் போய்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, உடனே நாளைக்கே உலகம் அழிஞ்சிருமா சார்? ஏதோ இந்த சினிமா படங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது, அது ஒரு பேச்சு பொருளாகவே இருந்தது. ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி இந்த 2012 ஒரு ஆண்டை குறிப்பிட்டு சொல்லி அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருந்தது. கடைசியில் அதெல்லாம் ஒன்றும் அந்த படத்தில் காட்டினது போகலாம், ஒன்றும் உலகம் உடனே முடிவுக்கு வரல.